சார் ஜனநாயகன் படம் எப்போதான் சார் ரிலீஸ் ஆகும்? தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. ரசிகர்கள் இடத்துல இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேற ஏதோ புதுசாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? ஜனநாயகன் படத்தினுடைய சம்பவம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். வந்து ஒரு சென்சாருக்கு போய் சென்சார்லேருந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு போய் ரிவர்சிங் கமிட்டிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்புறம் திரும்ப ஹைகோர்ட்டில் வந்து இப்போ வந்து தனி நீதிபதியாக வந்து அதை விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்பொழுது இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு பெரிய ஆவல் ரசிகர் மத்தியில் இருந்தது. வந்து பாரட்டம் பார்த்துடலாம் அப்படின்னு தியேட்டருக்காரங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அந்த பொங்கல் வெளியிட்ட அந்த படம் இருக்கட்டும்னு. அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாரோடையும் பிப்ரவரியில் வருமா அல்லது மார்ச்சில் வந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து பிப்ரவரி கடைசியில் அந்த மார்ச் முதல்லையே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் ஆணையம் வந்துட்டா இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ்க்கான ஏற்பாடு நடக்குதுன்னா ஒட்டுமொத்த கட்சியும் உள்ளே சேர்ந்துருவாங்க. எங்களை பற்றி இந்த படத்தில் தப்பாக காமிச்சிருக்காங்க, அவர் வந்து ஒரு தலைவர், அது ஒரு பிரச்சார படம், தேவைக்கு அவனுடைய பிரச்சார படம், அது இந்த ஊராக போய் இந்த படத்தை கேட்ட போகிறாங்க. இது மாதிரிலாம் அந்த படத்தை இது பண்ண விட மாட்டாங்க. சரி, இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா எப்போ ஆகும் அப்படின்போது படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே, தேர்தல் முடியட்டும், மே இல்லை ஜூன் மாதம், ஜூன் 22 விஜய் பிறந்த நாளைக்கு விடுங்க அப்படின்ற அளவு கூட வந்துடலாம். ஆனால் தொடர்ச்சியாக இருக்கிற அழுத்தம் என்னென்னா, கேவிஎன் நிறுவனம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம், அவங்க வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய பில்டரு, அவங்களுக்கு ஒரு பெரிய காசு இல்லைன்னாலும் கூட ஒரு 500 கோடி அப்படின்ட்டு ஒரு முதலீடு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி கேவிஎன் நிறுவனம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு நடிகரா நம்ம பார்த்த விஜய்க்கு ஒரு அரசியல் தலைவரா இங்க அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்றது அது கடைசி படம்னு அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்குது. சரி, இதுல ஏன் நம்ம கொடா கண்டனா நிக்கணும், கொஞ்சம் இறங்கி தான் போலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்திருப்பதாக ஒரு தகவல். நல்ல விஷயம் தான். என்னன்னா, கேஸை வாபஸ் வாங்க போறாங்க, ரிவர்சிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி நடந்தா எப்படியும் ரிவர்சிங் கமிட்டிக்கு அமைச்சு மறுபடியும் சென்சார் பார்த்து அவங்க சொன்ன மியூட் கட்லாம் கொடுத்த பிறகு ஓகே அப்படின்ற பிறகு ஒரு பிப்ரவரி மிடில் அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.